தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். நாகேந்திரன், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் எந்தெந்த பகுதிகளை சீரமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருது? இந்த சீரமைப்பு பணிகளில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு வராங்க? வேதவள்ளி, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இந்த மீனாட்சி அம்மன் கோவிலானது உலக பிரசித்தி பெற்றது. இது ஒரு 3000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த இந்த கோயிலானது கடந்த 2ஆம் தேதி இரவு தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்து காரணமாக மீனாட்சி அம்மன் கோவிலின் கிழக்கு கோபுரம், அந்த சுவாமி சன்னதி அருகில் உள்ள வீர வசந்தராயர் மண்டப பகுதியில் 36 கடைகள் எரிந்து சேதமாயின. இதனால் வீர வசந்தராயர் மண்டபத்தின் மேற்கூரைகள் சேதமாயின. அதனைத் தொடர்ந்து அங்கிட்டு 2-3 நாட்களில் அந்த மேலே இருந்த மேற்கூரைகள் சிறிதாக சேதமடைந்து வந்த நிலையில் பசுபதீஸ்வரர் மண்டபத்தின் மேற்கூரையும் 5க்கு 6 அடி என்ற அகலத்தில் சேதமடைந்தது. இந்த நிலையில் பார்த்தோம்னா நம்ம புதிய தலைமுறைக்கு உள்ளே அந்த கிழக்கு கோபுரத்தின் உள்ளே சேதமடைந்த அந்த பிரத்யேக காட்சிகள், அந்த வீடியோ காட்சிகளானது நமது புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நமது தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சியானது நமது புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது. இந்த காட்சிகளில் என்னென்ன மாதிரியான காட்சிகள் இருக்குது என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த தீ விபத்தில் சேதமடைந்த பசுபதீஸ்வரர் மற்றும் வீர வசந்தராய மண்டபத்தின் மேற்கூரை சேதமடைந்த அந்த மேற்கூரை அந்த பகுதிகள் காட்சிகளில் நமது பிரத்யேக காட்சிகள் கிடைத்துள்ளது. இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இந்த மண்டபம் மேற்கூரைகள் சேதமடைந்துள்ளது. மேலும் இந்த மேற்கூரைகள் மற்றும் இந்த மண்டபங்கள் சேதமடைந்து விடாமல் இருப்பதற்காக இந்த அறநிலைத்துறை, இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் இணை ஆணையர் நடராஜன் தலைமையில் அவர்களது உத்தரவின் பேரில் அந்த மேற்பார்வையில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுகிறது. இதனை மதுரை மாவட்ட ஆட்சியரும் பார்த்து வருகிறார். இதற்கு இந்த தூண்கள் சேதமடைந்து விடாமல் இருக்கிறதுக்காக முட்டு கொடுக்கும் பணி, இரும்பு தூண்களால் முட்டு கொடுக்கும் பணியை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உள்ளே இருந்த அந்த சேதமடைந்த அந்த 36 கடைகள் போக இந்த வீர வசந்தராயர் மண்டப பகுதியில் உள்ள 22 கடைகளை அகற்றும் பணிகள் தொடர்ந்து 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. உள்ளே அவர்கள் வைக்கப்பட்டிருந்த அவர்களது பொருட்கள் அனைத்துமே அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த பிரத்யேக காட்சியில் கூடுதல் விஷயம் என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த ஆயிரங்கால் மண்டப பகுதி சேதமடைந்து விடாமல் பாதுகாப்பதற்காக இந்த தீ விபத்திலிருந்து அந்த பகுதி பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் இனி இந்த கட்டுமான பணிகள் நடைபெறும் போது இது ஏதாச்சும் இயந்திரங்களோ இல்லை இந்த கட்டுமான பொருட்களோ மேலே ஏதாச்சும் விழுந்த அந்த சிலைகளோ அந்த தொன்மை வாய்ந்த அந்த தூண்கள் சேதமடைந்து விடாமல் இருப்பதற்காக செயற்கை நுரை எனப்படும் அந்த ஃபோம்கள் கொண்டு அந்த சிலைகள் அனைத்துமே சுற்றி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தின் அந்த முன்னே, அந்த அருங்காட்சியகத்துக்கு முன்னே இயந்திரங்கள் ஏதாவது விழுந்துட்டாலும் அந்த அதிர்ச்சியில் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு எந்தவித சேதம் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக மணல் மூட்டைகளை கொண்டு அந்த கோவில் நிர்வாகம் அந்த பகுதியில் பாதுகாப்பு தடுப்பு மாதிரி அவர்கள் செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த வீர வசந்தராயர் மண்டபத்தில் நடுவில் உள்ள அந்த நந்தி சிலை நடுப்பகுதியில் உள்ளது. அந்த பகுதியில் தீ விபத்து அதிகமாக ஏற்பட்டுள்ளதால் தூண்கள் மற்றும் மேற்கூரைகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அதனால் பெரும் விபத்து நடைபெற்று விடாமல் இருப்பதற்காக அங்கு மேற்கூரைகளுக்கு இரும்பு தூண்களால் முட்டு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த நந்தி சிலை, அந்த தொன்மை வாய்ந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்றாலே 3000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த இந்த மீனாட்சி அம்மன் கோவில், இந்த கோயிலில் உள்ள அந்த சிற்பங்கள் ஒவ்வொரு கல்லுகளுக்கும் தனி வரலாறு இருக்கிறது, தனி சிறப்பு இருக்கிறது. அதனால் அந்த நந்தி சிலையை பாதுகாப்பதற்காகவும் அந்த நந்தி சிலையை சுற்றி 4 இரும்பு தூண்கள் பெரிய தூண்கள் அமைக்கப்பட்டு அதன் மேலே இரும்பு அந்த மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த நந்தி சிலைக்கு ஏதாவது அருகில் ஒரு இயந்திரமோ இல்லை கட்டுமான பொருட்கள் வேறு எதுவும் விழுந்து அந்த அதிர்ச்சியில் அந்த நந்தி சிலை சேதமடைந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த நந்தி சிலையை சுற்றிலும் மணல் மூட்டைகள் அடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் சரி, தமிழக அரசு சார்பிலும் சரி, இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த தீ விபத்து நடந்தது அவர்கள் ஏற்கனவே அதுக்கான பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளாமல் இருந்திருந்தாலும் கூட இனி எதிர்வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் தற்போது நடந்த அந்த சேதத்தை மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்வதற்காகவும் தீவிர பணிகள் மேற்கொண்டிருக்காங்க. தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இருந்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் குழு ஆய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தீ விபத்திற்கான காரணங்கள் குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தாலும் இந்த பகுதியில் அந்த மீட்பு பணியும் மேலும் அந்த சேதமடைந்த பகுதியில் மறுசீரமைப்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உள்ளே கட்டுமான பணிகளுக்கான அந்த பணிகள் துவங்கி இருக்கிறது. மண்கள் உள்ளே கொண்டு போடப்பட்டுள்ளது. அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் இந்த வீர வசந்தராய மண்டபம், பசுபதீஸ்வரர் மண்டபங்கள் மேற்கூரைகள் சேதமடைந்த நிலையில் இந்த மதுரை கிழக்கு கோபுரத்திற்கு மீனாட்சி அம்மன் கோயில் கிழக்கு கோபுரத்திற்கு வேற ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா, வேற எதுவும் ஏதாச்சும்
ஏதாச்சும் அதில் வந்து மாற்றங்கள் உள்ளதா, ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து தனியார் பொறியியல் வல்லுநர்களை கொண்டு அளவிடும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. இவர்கள் வந்து இந்த மீனாட்சி அம்மன் கோவிலின் இந்த கிழக்கு கோபுரத்தின் வெளியேயும் உள்புறத்திலும் மேலும் அந்த தீ விபத்தில் சேதமடைந்த அந்த மண்டபம் உள்ளே இருக்கிற அந்த பகுதிகளை அனைத்தையும் வந்து நவீன இயந்திரங்கள் உதவியுடன் வந்து தனியார் தொழில்நுட்ப அந்த பொறியியல் வல்லுநர்கள் உள்ளே வந்து அளவிடும் பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. வேதவள்ளி, தகவல்களை தந்தமைக்கு நன்றி நாகேந்திரன்.